இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க, கமல் சார் யாருடைய பேரை கார்டுல காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்அபிஷியல் ஓட்டிங் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா 2,22,000 ஓட்டு வாங்கி டாப்ல லீட் பண்ணிருக்கிறாரு. ரெண்டாவது பிளேஸ்ல மணி இருக்கிறாரு 2,08,000 ஓட்டுல. மூணாவது பிளேஸ்ல விஷ்ணு இருக்கிறாரு 1,87,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. நாலாவது ரவீனா 1,37,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அஞ்சாவது விஜய் வர்மா இருக்கிறாரு, அவர் 1,19,000 ஓட்டுல இருக்கிறாரு. ரவீனாக்கும் விஜய் வர்மாக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 18,000 ஓட்டு இருக்கு. அடுத்து நிக்சன் ஆறாவது இடத்துல இருக்கிறாரு 1,04,000 ஓட்டு. நிக்சனுக்கும் விஜய் வர்மாக்கும் இடையில 15,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. கடைசியா மாயா இருக்கிறாங்க 91,000 ஓட்டுல. மாயாக்கும் நிக்சனுக்குமே பாத்தீங்கன்னா 13,000 ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அன்அபிஷியல் ரொம்ப கிளியரா சொல்லுது மாயா தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க மாயாக்கும் நிக்சனுக்கும் 13,000 ஓட்டு தானே, அதுக்குள்ள ட்விஸ்ட் நடக்கலாம்ல அப்படின்னா நடக்கலாம், ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மாயா இல்லை நிக்சன் இவங்க தான் போகணும். விஜய் வர்மா அப்படின்னு எடுத்தோம்னா நிக்சனுக்கும் விஜய் வர்மாக்கும் இடையில 15,000 ஓட்டு இருக்குல்ல, அப்ப அவரையும் டேஞ்சர் ஜோன்ல வைக்கலாம்னா அவரை கூட வைக்க கூடாது, சரி வச்சுக்கலாம் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அன்அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்தவரை 40,000 ஓட்டுக்கு மேல போச்சுன்னா அதுக்குள்ள ட்விஸ்ட் நடந்து அவங்க எவிக்ஷன்ல வருவாங்க அப்படிங்கிறது வரலாறு கிடையாது, இதுவரை நடந்ததில்லை. இந்த சீசன்ல என்ன வேணா நடக்கலாம்ல. அடுத்து அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்க்கு வந்தோம் அப்படின்னா மாயா, அதாவது அதிகமான ஓட்டு இதுக்கு தான் விழுந்திருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு. இப்போ விஜய் வர்மா, தினேஷ், விஷ்ணு இவங்கள மட்டும் தனியா ஒரு போஸ்ட்ல வச்சிருந்தேன். அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 79% பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க விஜய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாயா, நிக்சன், ரவீனா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ல இருந்தாங்க. மாயாக்கு 59% பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது நிக்சன் 24% பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. மூணாவது தான் ரவீனா 13%. ஸோ 79, 59, 24 அப்படின்னு அதை தான் நம்ம டேஞ்சர் ஜோன்ல வைக்க முடியுமே தவிர 13% இருக்கிற ரவீனாவை டேஞ்சர் ஜோன்ல வைக்க முடியாது. ஸோ அன்அபிஷியலும் சொல்லுது, இங்க நம்ம கம்யூனிட்டி டேப்னு சொல்லுது டேஞ்சர் ஜோன் அப்படின்னா மாயா, விஜய் வர்மா, நிக்சன் இந்த 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தர் வெளியே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இது ஓட்டிங் படி அவங்க எவிக்ட் பண்ணா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஓட் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நார்மலாலாம் பண்ணலங்க, ஓட்டெல்லாம் யார் யார் கேட்கறாங்க தெரியுமா, விஜய் டிவியே போஸ்ட் போட்டு மாயாவுக்கு ஓட் போடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கமல் சார் அவர் வந்து மாயாவுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கமல் சார் விஜய் டிவி பிக் பாஸோட கனெக்டடா இருக்கிறாங்க. சரி, அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்குற மாதிரி இந்த உருட்டுகள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதில் கூட ஒரு லாஜிக் இருக்கு. இந்த எக்ஸ் தளத்துடைய ஓனர் எலான் மஸ்க் அவரே வந்து பாத்தீங்கன்னா மாயாவுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் போஸ்ட் போட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேருங்க எல்லாம் ஹிந்தியில வந்து போஸ்டா போட்டுட்டு இருக்கிறாங்க ஓட் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த ஓட் ஃபார் மாயா இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அது மட்டும் தான் நமக்கு தெரியுது, ஹிந்தியில என்ன எழுதிருக்கிறாங்க சுத்தமா தெரியல. வடக்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ல அதி தீவிரமா இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இவங்க தமிழ்ல கேட்டாவே நம்ம மக்கள் போட மாட்டாங்க, இதுல ஹிந்திலாம் போய் கேட்டா போட்டுருவாங்களா என்ன. நிக்சனை மழை புயலை காரணம் காட்டி காப்பாத்தியாச்சு. அதே போல மாயாவை இதுக்கு முன்னாடி பவா சலுதரை போகும்போதே அவங்க டேஞ்சர் ஜோன் தான், அப்பயும் ஒரு ட்விஸ்ட் அடிச்சு அவர் போனதை காரணம் காட்டி காப்பாத்தியாச்சு. நிறைய முறை நாமினேஷன்ல வராமையே காப்பாத்தியாச்சு. இப்ப ஓட்டு வரலன்னா மட்டும் எவிக்ட் பண்றோமா என்ன, நாங்க காப்பாத்துவோம்டா, எங்க மாயாக்கு நாங்க தாண்டா செய்வோம், எங்க நிக்சனுக்கு நாங்க தாண்டா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் கமல் சார் ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க, யார் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.